நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ராஜாவை துதிக்கின்றோம் தெய்வமே. இந்த அருமையான வேலையின் கூட நோக்கி துதிக்க செவிக்க கருவி தந்திருக்காக நன்றி. இந்த செபத்தை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரலாம். படிப்பின் தேவைகள், வேலையின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள் அநேகம் உண்டு. அனைத்திலும் நீர் ஆசீர்வதித்து 2020ஆம் ஆண்டில் இது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சமாதானத்தையும் கிருபையும் சேமத்தையும் தந்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் காரணம் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது அதை தடை செய்பவன் யார் என்பதை பார்க்கின்றோம். நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்பதை பார்க்கின்றோம். அவருடைய தயவு கிருபை நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தாங்கவும் தப்புவிக்கவும் வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் இந்த நாளின் கூட செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆயத்தமாகுங்கள், நீங்கள் ஆயத்தமாகுங்கள், அநேகரை ஆயத்தம் பண்ணுங்கள் என்பதை பார்க்கின்றோம். நாம் முதல் ஆயத்தம் ஆகுதல், அநேகரை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எதற்காக அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை திட்டமாக தெளிவாக நாம் பார்க்கும் பொழுது அது தேவ திட்டம் நிறைவேறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்கின்றோம். தேவன் தாமை வழிநடத்துவாராக. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 17 முதலாக 32 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது வசனத்தை கை கொள்ளுங்கள். இந்த வேதம் அதிசயங்களே செய்யும், அதிசயங்கள் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். நிந்தனையும் அவமானத்தையும் மாற்றுகின்ற வேதம். நிந்தனை அவமானம் வந்தால் அதை மாற்றுகின்ற வேதம். ஜீவனுள்ளதும் ஜீவிக்க வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் என்பதை பார்க்கின்றோம். ஜீவன் உள்ளது மட்டுமல்ல, நம்மளை ஜீவிப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம். அதிசயங்களை செய்கின்ற ஒரு வேதம் என்பதை பார்க்கின்றோம். அதிசயங்களை செய்கின்ற வேதம். இந்த முத்துக்களை பார்க்கிலும் இந்த உலகத்தில் விளையேற பெற்றது ஒன்றுமே இல்லை 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 என்று என்னால் சொல்ல முடியும். கிருபை. ஜீவன் உள்ளதும் ஜீவிக்க வழிகாட்டதும் உண்டான அருமையான வேதம் என்பதை பார்க்கின்றோம். நாம் சொல்லக்கூடியது அனைத்தும் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 17ஆம் வசனம் முதலாக பார்த்து கொண்டே இருங்க. அப்படி கிருபை என்றும் உள்ளது. அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு வேதம். முன்னோருக்கு அதிசயங்களை செய்தது, நமக்கும் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறது. நம்மளுக்கு வரும் சன்னதிக்கும் அதிசயங்களை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, சிக்குண்டவர்களை எடுத்து நிறுத்தும் வேதம். சிக்குண்ட நில எழும்ப முடியாதது, அவ்வளோதான், சாப்பிட்டு க்ளோஸு, நொடிஞ்சு போனாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, எழுங்க முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் சிக்குண்டவர்களை எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேதம். சிக்குண்டு தவிப்பவர்கள், சமாதானமின்றி தவிப்பவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் இந்த வேதத்தை எடுத்து நேசிக்கும் பொழுது சிக்குண்டவர்களுக்கு எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேதம், தலையை நிமிரச் செய்யக்கூடிய ஒரு வேதம் என்பதை பார்க்கின்றோம். 7வது, நம்முடைய வாழ்க்கை வேதத்தின் படி ஓடும் பொழுது இருதயம் விசாலமாகும் என்பதை பார்க்கின்றோம். இந்த வேதத்தின் படி நாம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொன்றும் விசாலமாக மாற்றப்படும் என்பதை பார்க்கின்றோம். விசாலமாக மாற்றப்படும் என்பதை பார்க்கின்றோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய தயவு தீர்மானம் என்ன என்பதை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய இந்த வேதம் வாழ்க்கையை நிந்தனையா, போராட்டமா, அவமானமா, கடன் தொல்லையா, நெருக்கமா, எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைமை, கிருபை
தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. துதிக்கின்றோம் ஐயா. கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அருமையான ஒரு ஆயத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், அநேகரை ஆயத்தம் பண்ணுங்கள் என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டம் தீர்மானம், அநேகரை ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ஆயத்தம், இருக்கிற கட்டுகளை உடைத்தெறிய வேண்டும். பேய்கள் உடைத்தெறிய வேண்டும். பேயுடைய கிரியைகள், நோயுடைய கிரியைகள், பொய் எல்லாம் மேட்டு எல்லாம் நீக்கி போடுங்க டாடி அப்படி நான் அர்ப்பணிக்க வேண்டும். நான் என்ற ஆணவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காதபடி விட்டுவிட வேண்டும். கர்த்தரோடு எதில் அன்பு கூறுவதோ அது வெறுக்கவும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நாம் எவ்வளவு அன்பாக முதலிடமாக வச்சுருக்கோமோ அந்த இடத்துல யாரையுமே வைக்காதீங்க. நீங்கள் நன்மை செய்கிறவங்க, சிலவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கீங்க, கிறிஸ்மஸ்க்கோ தீபாவளிக்கோ, சில உதவி செய்கிறீங்க, அதை உங்களை பார்த்து சொல்லுவாங்க துட்டு துமுறில் இதெல்லாம் செய்கிறான்னு சொல்லு. அந்த துட்டு துமுறுன்னு என்ன உங்களை செய்ய விடாமல் ஆக்கிறதுக்காக வரக்கூடிய கிரியை. அப்படி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அவங்களுக்கு திமிர் இருக்கிறனால அவங்க அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க நல்லதே செஞ்சுருக்கவே மாட்டாங்க. அவங்க கை ஆசீர்வாதத்திற்கு மூலமாக கையை ஒரு ஆளுக்கும் நீண்டிருக்கவே செய்யாது. அந்த கோபம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய நன்மையை அவங்களால ஜீரணிக்க முடியாது. ஒரே வார்த்தை துட்டு திமிரு, நாங்கிற ஆணவம் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி உங்களை மடக்கிடுவாங்க. நான் உங்களுக்குள்ள வசனத்துக்குள்ளே துட்டு திமிரு இருக்கக்கூடாது. வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படி மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய வார்த்தைக்காக நீங்கள் விழுந்து போகக்கூடாது. அவங்க வார்த்தைக்காக நீங்கள் விலைக்கு போகக்கூடாது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நன்மை செய்கிறாங்களா இன்னும் செய்யுங்க. நீங்கள் நன்மை செய்கிறனா இன்னொருத்தன் தீமை செஞ்சுட்டு அநியாயம் செஞ்சுருக்கான், இன்னும் அநியாயம் செய்யட்டுங்கார். அவனவனுக்கு அடிக்கக்கூடிய பலம் என்னோடு வரும் அப்படிங்கிற ஆண்டவர். என்னோடு வரும், நீ சும்மா இரு, நீ பொறுமையாரு, யுத்தம் உன்னுடையதல்ல, பொறுமையாயிரு. நீ உதவி செய்கிறதுனால உதவி செய்ய பிடிக்காதவன் என்ன சொல்லுவான்னா, எவ்வளோ லட்சம் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அவன் என்ன சொல்லுவான்னா, துட்டு திமிரு, தாங்குற ஆணவம், இவனோட காசு இருக்கு எதையும் செஞ்சிடலாம்னு நினைக்கான். அது அல்ல, அது கர்த்தருடைய நாமத்தில் வரக்கூடிய வார்த்தை அல்ல. சாத்தான் மூலமாக சாத்தான் உள்ளத்தில் ஏறி யோபுடைய மனைவி நல்ல ரட்சிப்பின் அனுபவம் தான், உண்மைதான். சாத்தான் புகுந்துட்டான் ஒரு நேரத்தில். எந்த நேரம் புகுந்தான்? யோபு நல்ல நிலையில் இருக்கும்போது ஆண்டவனேன்னு கூப்பிட்ட பொம்பளை, அதே பொம்பளை எப்படி கூப்பிடுதுன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் மனுஷான்னு சொல்லும் போது சாத்தான் உள்ளே புகுந்துட்டான். யாருக்குள்ளேயும் எப்பயும் போக முடியும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தெரியுது, கர்த்தருக்காக செய்கிறீங்க, அந்த பிரதிபலன் கர்த்தர் சமூகத்திலேருந்து உங்களுக்கு வரும். அந்த மனுஷன் எதிர்பார்க்கல நீங்கள். ஆனாலும் சிலவன் துட்டு திமிர்னால செய்கிறான், தாங்குற ஆணவம். நான் இன்னும் மாறலை. நீங்கள் கர்த்தருக்கு மாறிக்கிட்டீங்க, அவன் இன்னும் மாறலை. உங்களை மாறலைன்னு சொல்லுதாங்க பார்த்தீங்களா, அவன் இன்னும் மாறலை. கர்த்தருக்காக உங்களை கொட்டி 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 எலும்ப விடாமல் உட்கார வைப்பாங்கல்ல, அது சத்தியத்துக்கு எதிரி. அவங்க சத்திய வசனத்துக்கு எதிரி. ஏற்ற வேளையில் தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களுக்கு விடுதலை தரும் என்று சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரம் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு அந்த விடுதலை தரும் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சத்தியம்தான் ஒரு மனுஷனுக்கு சமானத்தை தர முடியும். சத்திய வசனம்தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த முடியும். ஒரு உலக மனுஷன் பண்ண முடியாததை இந்த சத்திய வேதம் பண்ணும் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் நாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜீவிக்கும் பொழுது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பிரகாரம் கர்த்தரின் தீர்க்கதரிசி அருமையான வசனத்தின் பிரகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சாமுவேல் என்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்காமல் உங்கள் நடுவில் இருக்கிற எல்லா தீமைகளையும் விட்டு விலகுங்கள், கர்த்தருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது
பெலிஸ்தர்களுக்கு கைக்கு உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு விடுவிப்பார். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 49-50 பார்க்கும். தாவீது ஒரு கல்லை பெலிஸ்தருடைய நெற்றியிலே எறிந்தான், கொண்டு போட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி அநேக ஜனங்களை அருமையான ஆயத்தம் பண்ணினார் என்பதை பார்க்கின்றோம். ஆயத்தம் பண்ணும் பொழுது நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்க வேண்டும். உங்களை கொட்டி 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 எழும்ப விடாதபடி உட்கார வைப்பாங்க. அது தேவனுக்கு திட்டம் அல்ல, தீர்மானம் கிடையாது. அது சுயம், மனுஷனுக்குள்ள சொந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுயம். பெற்றோரை எழும்புவாங்க, பிள்ளைகளே எழும்புவாங்க. உங்களோட காசு இருக்கு, அந்த திமிரு தாங்குற ஆண்டவம். நீங்கள் இன்னும் மாறலை, அவங்க மாறலை. கர்த்தருக்குள்ளாக அவங்க கர்த்தருக்குள்ள மாற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அவங்க மாறிட்டாங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவிக்கு தடை பண்ண மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு விலகினோம், எழும்ப முடியாமல் இருப்பாங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க, வேதனையாக இருக்கும். காரணம் என்ன? அடுத்தவங்க சாப்பிட்றது பிடிக்காது, அடுத்தவங்க தன்னுடைய வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்காது. அதான் அந்த விலகினம் மாறாமல் இருக்குது. உண்மை. ஆண்டவரே, எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த தகுதி கொடுங்க. என் கணவனுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நானும் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டதே ஆண்டவரே. என் கணவனுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடுத்த பலனுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் பலன் தாருமே ஜெபம் பண்ணணும். தானும் வேலைக்கு போகாமல் வேலைக்கு போகக்கூடியவங்களை, உற்சாகப்படுத்தக்கூடியவங்களை ஆஃப் பண்ணிக்கிட்டு திருந்தலை, தொட்டு துமுறு, இன்னும் மாறலை, இப்படியே சொல்லி கொட்டுதான் பற்றியில் அவங்களுக்கு விலகின நாளுக்கு நாள் கூடுது. அது கர்த்தர் தான் அந்த விலகினத்தை மாற்றணும். அந்த பலகீனத்தில் அநேக நாள் உபாசம் போட்டுக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது விடணும். சொல்லக்கூடிய வார்த்தை, மனசில் இருதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையில் விட்டு கொடுத்தாதான். விட்டு கொடுக்குறோம், கெட்டு போக மாட்டான்னு பார்க்கும். விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை, நன்மை செய்வர்களுக்கு அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்களை வரலாம். ஆனாலும் கூட ஆயத்தமாக, அநேகர் ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷ கருவியாக தேவன் நம்மளை பயன்படுத்துகிறார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும். 2 நாளாகவும் 19 அதிகாரம் 1-4 பார்க்கும். யூதாவின் ராஜா யோசபாத் கர்த்தரை பகைக்கிறவர்களை துன்பப்படுத்துவதை துணை நின்றான். கர்த்தருடைய கடும் கோபம் அவன் மேல் வர இருந்தது என்று ஞான சிருஷ்டிக்காரன் யோகோ என்பவன் யோசபாத் ராஜாவை எச்சரித்தான். அவன் மனம் திரும்பிட்டான். ஒரு மனுஷனை கர்த்தர் எச்சரித்தால் அதன் பின் என்ன நடக்கும் என்பதை பார்க்கின்றோம். கேள்வி: ஞான சிருஷ்டிக்காரன் என்றால் யார்? உங்கள் இருதயத்தில் சிந்தனைகளே செயல்களிலே கர்த்தர் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவன் தான் ஞான சிருஷ்டிக்காரன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், தற்காக்கப்பட்டான், விக்கிர தோப்புகளை உடைத்தெறிந்து அகற்றி கர்த்தரிடத்தில் திரும்ப செய்தான் அநேக ஜனங்களை என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்காக நாம் எளிமை பிரகாசிக்கும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய வருகையோடு நமது மனநிலை ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்ற 24 அதிகாரம் 14 வசனத்தில் கர்த்தருடைய விசேஷம் பூரணம் எங்கும் உள்ள, பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது கர்த்தரின் முடிவு என்ற வருகை நாம் வரும் என்பதை பார்க்கின்றோம். இதுவரையிலும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்பதை நாம் தியானித்தோம். இனிமேல் ஆண்டோடைய கிருபையினால் அநேகரை ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற அத்தியாயத்தின் மூலமாக நாம் தியானிப்போம். இனி அநேகரை ஆயத்தம் பண்ணுங்கள் என்பதை தியானிக்கிறோம். அநேகரை ஆயத்தம் பண்ண நமக்கு மன்னிக்கும் தன்மை வேண்டும். அதில் வாக்குத்தத்தம் உள்ளது. ஏசாயா 43 அதிகாரத்தில் 25 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மீறுதலையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்தார். ஏசாயா 44:22 நம்ம பார்ப்போம். நீ என்னிடம் திரும்ப, நான் உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தரத்தில் திரும்பிதீலா மீட்டு கொண்டார். அவருடைய கரத்தில் வரையப்பட்டுள்ளோம். அவருடைய கரத்தில் தேவன் நம்மளை பாதுகாக்க வைத்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களுக்கு தேவன் தரக்கூடிய அழியாத பரிசு, ஆவிக்குரிய கிரீடம், வாடாத கிரீடம். 1 கொரிந்தியர் பார்க்கின்ற 9 அதிகாரத்தில் 25 வசனத்தில் பார்க்கும். மகிழ்ச்சியின் கிரீடம் 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 19 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம் பார்க்கும்போது நீதியின் கிரீடம். யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம் பார்க்கிற ஒரு ஜீவ கிரீடம் என்பதை பார்க்கின்றோம். 5 பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5:4 பார்க்கும் மகிமையின் கிரீடம். தேவனுக்கு பிரியமான மகிமையின் கிரீடத்தை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை பார்க்கின்றோம்.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த வெற்றியின் கிரீடம் என்பதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது மூப்பர்களின் பொற்கிரீடம், மூப்பர்களுக்காக கொடுக்கப்பட்ட பொற்கிரீடம் என்பதை பார்க்கின்றோம். முயற்சிக்கு ஏற்ற பிரதிபலனை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மா ஆதாயம் செய்பவர்கள் பிரகாசிப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவின் வருகையில் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் உண்டு. மத்தேயு 16:27 பார்ப்போம். சிறுக விதைத்தால் சிறுக அறுவடை பண்ணுவான், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுவடை பண்ணுவார்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கின்றோம். பிரதிபலனை நிச்சயம் உண்டு, ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படியாவது சொல்லப்படுகிறது. பிரதிபலனை நிச்சயம் உண்டு 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 என்ற திட்டம் தீர்மானத்தோடு நீங்கள் ஊழியம் பண்ணுங்க. நியாயமான வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள், ஆயத்தமாகுங்க, அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் கர்த்தருக்காக பிரதிபலனை நிச்சயம் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் உண்டு, மறுமைக்கு உண்டு என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இதற்காக ஞாபகமான அதிகாரம், அதிகமாக அருமையான ஒரு அதிகாரம் வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் அனைத்தும் உண்மை, உத்தமம், பரிசுத்தம் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஆலோசனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையாக நடந்த இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த இந்த தேர்தலில் ஆண்டோடி பெரிய கிருபையினால் கர்த்தர் நல்லவர் என்பதை அறியும்படியாக தமிழ்நாட்டில் அருமையான முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முதல் அமைச்சராக வந்ததற்கு நாம் அவருக்காக செபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, சென்னை ஆவடி தொகுதியில் வெற்றி பெற்ற தேவ ஊழியர் ரமேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஊழியக்காரர்களில் நிற்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஜனங்களுக்கு நன்மை செய்ய எந்த ரீதியிலும் தேவன் நடத்துவார். ஒரே குறிக்கோள், ஜனங்களுக்காக நன்மை செய்ய வேண்டும். ஒரு எஸ்தர் எழும்பினார், ஒரு மொர்தெகாய் எழும்பினார்கள். மொர்தெகாயும் எஸ்தர் எழும்பும்போது யூத ஜனங்கள் காக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உட்காரக்கூடிய இடத்துல உட்கார வேண்டும், எழும்பக்கூடிய நேரத்தில் எழும்ப வேண்டும், சுவிசேஷம் சொல்லக்கூடிய நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நான் எழும்ப முடியாத நாட்கள் வரும் பொழுது எனக்கு நல்ல பலனை தேவன் தந்தார். சுவிசேஷத்தை நான் சரியாக செய்யவில்லையே என்று நினைக்கக்கூடிய நிலைகள் வரும். நான் ஊழியம் சரியாக செய்யவில்லையே என்று நினைக்கக்கூடிய நிலைகள் வரும். உங்களுக்கு பலகீனம் இருக்குமானால் ஊழியம் செய்ய முடியவில்லை, தெருவாக போக முடியல, நடக்க முடியல, வண்டியில் போக முடியல, பஸ்ஸில் ஏற முடியலன்னா அமைதியை வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவனை எச்சரிப்போடு போகக்கூடாமல் ஆக்காதீங்க, தவறு. உங்கள் கணவர் செய்யக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். வீட்டிலேருந்து முறுமுறுக்காதீங்க. நீங்கள் வாழ்த்தி அனுப்பாட்டலும் பரவாயில்ல, வீட்டிலேருந்து முறுமுறுக்காதீங்க. அவங்க ஊழியம் பாதிக்காது, உங்களுக்கு அந்த உடல் பாதிப்பு ஏற்படும். ஊழியக்காரங்க குடும்பத்தில் அநேகர் எழும்ப முடியாமல் இருக்காங்க. ஊழியக்காரங்க எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்தனை, எவ்வளோ போராட்டம். ஊழியக்காரனுடைய மனைவி ஜெபிக்கணும், ஜெபிச்சு அனுப்பணும். ஜெபிக்க மனசு இல்லை, சாப்பாட்டு செலவாகுது, வீட்டில் இன்னொரு 2 பேர் சாப்பிட்டு போகிறாங்கிற வேதனை உங்களுக்கு இருக்கா? தேவ சமூகத்தில் வைங்க, தேவ சமூகத்தில் வைங்க. முறுமுறுக்காதீங்க. இந்த முறுமுறுப்பு உங்களே சாரும். என்ன விதைக்கிறோம் இந்த பூமியில் அதே நம்ம அறுப்போம். அநேக குடும்பத்தில் அநேக ஊழியக்காரங்க கண்ணீர் விட்டு நான் பார்க்கேன். ஊழியக்கார மனைவியின் மூலமாக ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஊழியக்காரங்க நல்ல சௌரியத்தை, நல்ல காரு, நல்ல வசதியை தேவன் தந்திருக்கின்றார். நம்ம குடும்பத்தில் யாராவது சாப்பிட்டுட்டு பாஸ்ட்டு செலவுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஊழியக்காரருக்கும் மனைவிக்கும் சண்டையை பார்த்தீங்கன்னா மிக 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 வேதனை. எத்தனை நாள் ஓடும்? அடுத்த சனிக்கிழமை வரை ஓடிக்கிட்டு இருக்கின்ற பிரச்சனை. கர்த்தர் அருவருப்பானது, கர்த்தர் அருவருப்பானது. ஒரு குடும்பத்தை சார்ந்து நான் சொல்லலை, அநேக இடத்துக்கு ஊழியத்துக்கு தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ஊழியக்காரங்க விடக்கூடிய கண்ணீர்னால உங்கள்கிட்ட சொல்கிறேன், தவறு. அருமையான சகோதரிகளே, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஜீவனை கொடுத்து ஒரு நோக்கம் உண்டு, நன்மை செய்வதற்காக. உங்களால் முடியலை, விலகினமா கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நன்மைக்கு தடை செய்யாதிருப்பீர்களாக. கர்த்தருடைய கிருபை அவனுக்கு செய்யக்கூடிய பலன் என்னோடு வரும்ட்டார் ஆண்டவர். நன்மையும் தூய்மையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. பழிவாங்குவது உங்களுக்குரியது அல்ல. தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவன் தம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக செபிப்போம். தேவன் தான் வழி நடத்துவாராக. அல்லேலூயா.